ராப் பாடகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பாலேந்திர ஷா 3 வருடங்களுக்கு முன் தொடங்கிய ராஷ்டிரிய சுதந்திர கட்சி என்ற ஆர்எஸ்பி மகத்தான வெற்றியை பெற்றது. நேபாள ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் எக்ஸ் உட்பட 26 முக்கிய தளங்களை மூட உத்தரவிட்டது. சமூக ஊடக தடையால் அந்நாட்டில் கிளர்த்தெழுந்த இளைஞர்களின் கோபம் சில மாதங்கள்ல அந்நாட்டின் அரசியலையே தலைகீழாக மாற்றி நம் நாட்டின் மேலுள்ள நாடான நேபாளத்தில் ஜென்சி போராட்டத்துக்கு பிறகு சந்திக்கும் பொது தேர்தல் முடிவுகளை உலகமே உற்று நோக்குகிறது. ராப் பாடகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய பாலேந்திர ஷா 3 வருடங்களுக்கு முன் தொடங்கிய ராஷ்டிரிய சுதந்திர கட்சி என்ற ஆர்எஸ்பி மகத்தான வெற்றியை பெற்றது. சமூக ஊடக தடையால் அந்நாட்டில் கிளர்த்தெழுந்த இளைஞர்களின் கோபம் சில மாதங்கள்ல அந்நாட்டின் அரசியலையே தலைகீழாக மாற்றி புதிய அரசியல் சக்தியை உருவாக்கியது. நேபாள ஜென்ஜிகங்கள் 2025 செப்டம்பர் 4 ஆட்சியில் இருந்த நேபாள ஒருங்கிணைந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி தலைமையிலான அரசு யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் எக்ஸ் உட்பட 26 முக்கிய தளங்களை மூட உத்தரவிட்டது. அதற்கு காரணமாக அரசின் வருவாயை அதிகரிக்க வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் மீது புதிய டிஜிட்டல் சேவை வரி மற்றும் வாட் விதிகளை அமல்படுத்த விதிகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அவற்றின் கீழ் அந்த ஊடக நிறுவனங்கள் தங்களை பதிவு செய்து கொள்ள தவறின என கூறியது அரசு. ஆனால் தடைக்கு உண்மை காரணம் அதுவல்ல. அரசு பொறுப்புகளில் அரசியல் தலைவர்களின் உறவினர்களுக்கு ஆதரவான வாரிசு அரசியல் நிலவியது. அது குறித்த சமூக ஊடக விமர்சனங்களை அடக்குவதற்கான நடவடிக்கையே இது என்றும் கொந்தளித்தனர் மக்கள். மேலும் நேபாளத்தில் 20.8% இளைஞர்கள் வேலையின்மையுடன் இருந்தனர். இந்த நிலையில வேலைக்காகவும் பிசினஸ் தேவைகளுக்காகவும் ஆன்லைன் தளங்களை நம்பியிருந்த இளைஞர்களை இந்த தடை பாதித்தது. அவர்களிடம் கடும் எதிர்ப்பை உருவாக்கியது. உலகமே திரும்பி பார்க்கும்படி வெகுகுண்டெழுந்து கிளர்ச்சி செய்தனர் அவர்கள். தி ஜென்சி போராட்டம் என அது நேபாளத்தின் வரலாற்றில் இடம் பெற்றது. ஜென்ஜியின் போராட்டங்கள் நேபாள அரசுக்கு எதிராக, குறிப்பாக பிரதமர் KP சர்மா ஒலியின் நிர்வாகத்துக்கு எதிராகவும் முதலில் காத்மாண்டுவில் உள்ள மைதிகர் மன்லாவில் அமைதியான பேரணியாக தொடங்கியது. அதற்கான காரணம் சோசியல் மீடியா தடை மட்டுமல்ல, செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர்களின் பிள்ளைகளுக்கு அரசியல் பொறுப்பு வழங்கும் வாரிசு அரசியலையும் ஊழலையும் பறிக்கட்டும் டிஜிட்டல் சுதந்திரத்தையும் எதிர்த்து எழுந்த புரட்சி அது. முதன்முறையாக ஜென்சி மாணவர்கள் மற்றும் இளம் குடிமக்களால் ஒருங்கிணைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டது. அதன் முறையான தலைமையின் கீழ் இயங்கிய இயக்கமாக இல்லை என்றாலும் இளைஞர்கள் தலைமையிலான அரசு சாரா அமைப்பின் ஹெமி நேபாளம் இதன் ஒருங்கிணைப்புக்கு முக்கிய பங்கு வகித்தது. தடை காரணமாக பிரபல சமூக ஊடகங்களில் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லாத நிலையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பட்டதாரி லாஸ்வோட் லாமிச்சின் அனைவரும் கலந்துரையாட மிகப்பெரிய ஆன்லைன் டிஸ்கார்ட் சேவையகத்தை நிறுவினார். அது நேபாள பாராளுமன்றம் என்று அழைக்கப்பட்டது. அதில் 1,45,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்தனர். போராட்ட வியூகங்கள் அதில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இவை அமைதி பேரணியாக தொடங்கிய இந்த போராட்டம் பள்ளி சீருடை அணிந்திருந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை, தண்ணீர் பீரங்கி, ரப்பர் தோட்டங்கள் மற்றும் நேரடி வெடிமருந்துகளை பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தியதால் பெரும் கிளர்ச்சியாக மாறியது. அடக்குமுறைக்கு பதிலளிக்கும் விதமாக ஜென்சி எதிர்ப்பாளர்கள் அரசு அலுவலகங்கள், நாடாளுமன்றம், ஜனாதிபதி மாளிகை மற்றும் பல்வேறு உயர் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர்களின் வீடுகள் என எல்லா இடங்களையும் தீ வைத்து எரித்தனர். முடிவில் சமூக வலைதள பக்கங்களின் மீதான தடை 2025 செப்டம்பர் 8 அன்று நீக்கப்பட்டது. கிளர்ச்சியை கட்டுப்படுத்த இராணுவ தளபதி அறிவுறுத்தியதை அடுத்து
பிரதமர் KV சர்மா ஒலி 2025 செப்டம்பர் 9ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் ஒரு இராணுவ முகாமுக்கு தப்பிச் சென்று ஹெலிகாப்டர் மூலம் நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தற்காலிக பிரதமரை தேர்ந்தெடுக்க நேபாள இராணுவ தலைவர்கள் RSS சாரா இளைஞர் அமைப்பான ஹமி நேபாளத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து இடைக்கால தலைவர் குறித்து பேசினர். அப்போது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்த்திக், காத்மாண்டு மேயர் மற்றும் ராப் பாடகர் பாலேந்திரா பாலேன் ஷா, குல்மான் கிஷிங் எனும் பிரபலம், தரன் பகுதி மேயர் ஹர்காராஜ் ராய் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டனர். இது மினி எலெக்ஷன் என அழைக்கப்பட்டது. 2025 செப்டம்பர் 10ஆம் தேதி மாலை வேட்பாளர்களை பற்றி விவாதிக்க 10,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் டிஸ்கார்ட் சேனலில் கூடினர். கலந்துரையாடலுக்கு பிறகு இறுதி வேட்பாளர்களை தீர்மானிக்க உறுப்பினர்கள் பல டிஜிட்டல் கருத்து கணிப்புகளை நடத்தினர். செப்டம்பர் 11ஆம் தேதி ஜென்சி பிரதிநிதிகள் இராணுவ தலைமையகத்தில் ஜனாதிபதி ராம் சந்திரா ஓடல் மற்றும் இராணுவ தலைவர்கள் அசோக்ராஜ் சிக்டல் ஆகியோரை சந்தித்து கார்கேயின் நியமனத்திற்கு முன்மொழிந்தனர். அவரை 2025 செப்டம்பர் 12ஆம் தேதி இடைக்கால பிரதமராக 6 மாதங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். அப்போதே முறையான தேர்தல் 2026 மார்ச் 5ஆம் தேதி நடத்தப்படும் என குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்டது. இடைக்கால அரசாங்கம் அமைந்த பின் தேர்தலுக்கான தயாரிப்புகள் தொடங்கின. அதன்படி 2026 மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் நடந்தது. நேபாள இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமர் சுசீலா கார்த்திக், புதிய அரசாங்கத்தின் மீது இளைஞர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பதால் நாங்கள் பொறுப்பை விரைவாக ஒப்படைக்க முயற்சி செய்வோம் என்றார். நேபாள தேர்தல் ஆணையம் 19 மில்லியன் வாக்காளர்களில் 60% பேர் வாக்களித்து உள்ளனர் என்று கூறியுள்ளது. நிறைய கட்சிகள் போட்டியிட்டாலும் இந்த தேர்தல் 4 முனை போட்டியாகவே பார்க்கப்பட்டது. ராப் பாடகரான பாலேந்திரா ஷா தலைமையில் 3 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்ட ராஷ்டிரிய சுதந்திர கட்சி ஜென்ஜி மற்றும் இளைஞர்களின் ஏகோபித்த ஆதரவுடன் ஊழல் எதிர்ப்பு, நிர்வாக சீர்திருத்தம் போன்றவற்றை முக்கிய வாக்குறுதிகளாக அளித்து இந்த தேர்தலில் வரலாற்று வெற்றி பெற்றது. நேபாளத்தில் கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடைபெற்ற பொது தேர்தலில் காத்மாண்டு முன்னாள் மேயரும் ராப் பாடகருமான பாலன் ஷா என்ற பாலேந்திர ஷா வெற்றி பெற்று மார்ச் 27 அன்று பிரதமராக பதவியேற்றார். இந்த நிலவில் பதவியேற்ற சில வாரங்களிலேயே மாணவர் சங்க தடை முடிவு பெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவரது சீர்திருத்த அரசு தொடர் பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது. இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த அரசியல் மாற்றம் தற்போது அமைச்சர்களின் ராஜினாமா, முறையீடு புகார்கள் மற்றும் அரசின் கொள்கை முடிவுகளுக்கு எதிரான மக்கள் கோபம் ஆகியவற்றால் கடும் நெருக்கடிக்கு உள்ளானது. பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அரசியல்வாதிகளின் சொத்துக்களை விசாரிக்க ஒரு ஆணையத்தை அமைப்பது உள்ளிட்ட 100 அம்ச சீர்திருத்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதன் அடிப்படையில் அமைச்சர்கள் சொத்து விவரங்களை வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேபாள் உள்துறை அமைச்சர் சுதன் குருங் தனது சொத்து விவரங்களை முழுமையாக வெளியிடவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அவர் மைக்ரோ இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் உள்ள பங்குகளை மறைத்ததாகவும் பண மோசடி வழக்கில் விசாரணையில் இருக்கும் தொழிலதிபர் தீபக் பட்னாவுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இதற்கு மறுப்பு தெரிவித்த சுதன் குருங், எனக்கு பதவியை விட அறநெறியே முக்கியமானது. பொது வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும், தலைமை தூய்மையாக இருக்க வேண்டும். சொத்துக்களை மறைக்க நினைப்பவர் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டை பகிரங்கமாக அறிவிக்க மாட்டார். குற்றச்சாட்டுகளும் உண்மையும் ஒன்றல்ல என வாதிட்டார். இருப்பினும் நேபாளி காங்கிரஸ் மற்றும் ஜென்ஜி இயக்கம் போன்ற அமைப்புகளின் அழுத்தம் காரணமாக அவர் பதவி விலக நேரிட்டது. இந்த அரசாங்கத்திற்கு சுதன் குருங் ராஜினாமா சமீபத்திய பெரும் பாதிப்பு ஆகும். ஏப்ரலின் தொடக்கத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தீபக் குமார் ஷா தனது மனைவியை அரசு வாரியம் ஒன்றை நியமிக்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வெளிப்படைத்தன்மை மற்றும் தூய்மையை முன்வைத்து ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கத்திற்கு சில வாரங்களிலேயே 2 அமைச்சர்கள் வெளியேறியது அதன் பிம்பத்தை சிதைத்து அரசுக்குள்ளேயே இருக்கும் பலவீனங்களை அமல்படுத்தியது. உள்நாட்டு பிரச்சனைகள் மட்டுமின்றி அரசியல் சில கொள்கை முடிவுகளும் போராட்டங்களுக்கு வழிவகுத்து உள்ளன. குறிப்பாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் குறைந்த மதிப்புள்ள பொருட்களுக்கு சுங்கவரி விதிக்கும் முடிவு எல்லைப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் போர் சூழலால்
உலகளாவிய அழுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேபாளத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகள் உயர்ந்து உள்ளன. இது மக்களின் பொருளாதார சுமையை அதிகரித்திருக்கிறது. மாணவர் சங்கங்களை கலைக்கும் அரசின் திட்டத்திற்கு எதிராக மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். முந்தைய ஆட்சியை வீழ்த்திய இளைஞர் போராட்டங்களின் எழுச்சியில் உருவானதுதான் பாலேந்திர ஷாவின் அரசு. சூதன் குருங் போன்றவர்கள் அந்த மாற்றத்தின் அடையாளங்களாக பார்க்கப்பட்டனர். ஆனால் தற்போது தலைமைத்துவத்தின் உறுதித்தன்மை மற்றும் கொள்கை திசை குறித்த கேள்விகள் எழுந்து உள்ளன. வாக்குறுதிக்கும் செயல்பாட்டுக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருகிறது. உள்நாட்டு சர்ச்சைகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் மக்கள் போராட்டங்கள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் சூழ்ந்துள்ள இந்த சூழலில் பாலேந்திர ஷா தனது அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை எவ்வாறு மீட்டெடுக்கப் போகிறார் என்பதில்தான் இந்த ஆட்சியின் எதிர்காலம் அடங்கி உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.